السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அருமை சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை மக்பூலான ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வால் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, நமது வீடுகளை சுவனமாக மாற்றுவது எவ்வாறு என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம் கடந்த 2 வகுப்புகளில். இன்ஷா அல்லாஹ் இன்று குழந்தைகளை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். குழந்தைகள் எதற்காக? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பிள்ளைகளை எதற்காக தருகிறான்? திருமணம் செய்தோம், இல்லற வாழ்வின் சுகமாக நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருப்பதாக நாம் நினைத்தால் அது உண்மையில் தவறு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குழந்தைகளை நமக்கு அமானிதமாக தந்திருக்கிறான், ஒரு அடைக்கல பொருளாக தந்திருக்கிறான். எனவே எந்த அடைக்கல பொருளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவற்றை சரியான முறையில் பேணி பாதுகாக்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாளை அதற்காக நாம் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த குழந்தைகள் மூலம் நாளை நாம் சுவனம் செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து அதற்கான பயிற்சியையும் பண்பு நலன்களையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் இந்த குழந்தைகளை நாளை நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமையும் என்பதற்காகவும் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். எனவே இந்த நேரத்தில் நாம் நமது குழந்தைகளை, அமானிதமாக இருக்கிற நம்முடைய குழந்தைகளை நாம் எவ்வாறு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும், அந்த அமானிதங்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்தும் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடியவை 3 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதில் ஒன்றுதான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தை என்று சொல்லவில்லை, நல்ல குழந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு குழந்தை உங்களுடைய மரணத்துக்கு பின்பு நமது குழந்தை நமக்காக துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெறும் குழந்தையாக இருந்தால் போதாது, வெறும் மகனாகவோ மகளாகவோ இருந்தால் போதாது. அது நல்ல மகனாக நல்ல மகளாக இருந்தால் தான் அது நமக்காக துஆ செய்யும். இல்லை என்றால் இவெல்லாம் ஒரு அப்பனா என்ற கேள்வியோடு அந்த குழந்தை நிறுத்திவிடும். எனவே அந்த நல்ல குழந்தையாக, நல்ல மகனாக, நல்ல மகளாக வளர்த்துவதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த குழந்தைகளை குறித்து நிறைய மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய வாலிபத்தில், நம்முடைய இளமை பருவத்தில் குழந்தைகளுடைய வாழ்வுக்காக உழைக்கிறோம். பின்னர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வயோதிகத்தில் பிள்ளைகளை வாரிசாக மாற்றுவதற்காக வேண்டி நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உழைக்கிறோம், அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம், அவர்களுக்கு உடை கொடுக்கிறோம், அவர்களுக்கு தேவையான பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுகிறோம். இத்தோடு நமது கடமை முடிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் குழந்தைகளுடைய விஷயத்தில் தவறிழைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ஒரு தடவை குறிப்பிட்டு காட்டினார்கள், யா ஆயிஷா இஹ்பிசி, யா ஆயிஷா அஹ்சினி ஜிவார நிஅமில்லா, அல்லாஹ் தந்திருக்கின்ற எந்த ஒரு அருள் கொடையாக இருந்தாலும் அத்துடன் நன்றியுடையவர்களாகவும் நல்ல முறையில் அதை பேணக்கூடியவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னஹா கல்லமா நஃப்ரத் மின் அஹ்லி பைத்தின் சும்ம யர்ஜிஉ இலைஹா, எந்த ஒரு அருள் கொடையும் உங்களிடமிருந்து சென்று விட்டால் அது மீண்டும் உங்களிடத்தில் வருவது குறைவாகவே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு அருள்கொடை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை அழகாக பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த ஒரு சாதாரண அருள்கொடையையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் என்பது எவ்வளவு முக்கியமானவர்கள் இல்லையா? நாம் அவற்றை சரியான முறையில் பேணி பாதுகாக்காவிட்டால், நாம் அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் பயிற்சி கொடுக்காவிட்டால், நாம் அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்காவிட்டால்
நாளை அந்த குழந்தைகளே நமக்கு சோதனையாக மாறும். நாளை அந்த குழந்தைகளே நமக்கு தலைவலியாக மாறும். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நாம் சரியான முறையில் பயிற்சி கொடுக்காவிட்டால் வேறு யாரோடு சென்று கொண்டிருக்கும். நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சரியான முறையில் பயிற்சி கொடுக்காவிட்டால் அது நமக்கே தலைவலியாக மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யுஅத்திபர் ரஜுல் வலதுஹு கைருன் இன்தல்லாஹி மின் அன் யதஸத்தக ஸா. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு நல்லொழுக்க பயிற்சி கொடுப்பது என்பது 2 கைகள் நிறைய தானம் தர்மம் செய்வதை விட மிகச் சிறந்தது என்று சொல்லி காட்டினார்கள். தான தர்மம் நீங்கள் அனுதினமும் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதைவிட மிகச் சிறந்தது உங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் கொடுப்பது என்று பெருமானார் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒருவருக்கு நீங்கள் தர்மம் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு தனி மனிதனுக்கு பயன் தரும், இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு பயன் தரும். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் பயிற்றுவித்தால், நல்லொழுக்க பயிற்சியை நீங்கள் கொடுத்தால், சமூகத்துக்கு அக்கறை உள்ள, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக, சமூகத்துக்கு பயன் தரக்கூடியவராக அந்த குழந்தையை நீங்கள் மாற்றினால் அது ஒரு சமூகத்துக்கே பயன் தரும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டு காட்டினார்கள். அது மட்டுமல்ல, நல்ல குழந்தைகளை பார்க்கும் பார்வையை குறித்து ஒரு தந்தைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா நஸரல் வாலிது இலா வலதிஹி ஃபஸுர்ரஹு கான லில் வாலிதி இத்கனஸ்மத்தின். பெருமானார் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை பார்க்கும் பார்வையில் அவருக்கு கண்குளிர்ச்சி மகிழ்ச்சியும் ஏற்பட்டால் ஒரு அடிமையை உரிமை விடுவதை விட அதுவே சிறந்தது என்று குறிப்பிட்டு காட்டினார். யோசித்து பாருங்கள், ஒரு அடிமையை உரிமை விடுவதை விட, ஒவ்வொரு நாளும் ஒரு அடிமை என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சராசரி ஒரு நல்ல அடிமை என்பது 4000 தீனார்களுக்கு விலை மதிக்கக்கூடியதாக இருந்தது. 4000 தீனார் என்று சொன்னால் இன்று 7 முதல் 8 லட்சம் ரூபாயை ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கின்ற பார்வை என்பது உங்களுக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடியதாக, ஆஹா எவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கிறான், அல்லது நான் எவ்வளவு அழகாக வளர்த்திருக்கிறேன், பிறர் குறை சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய குழந்தையை நான் வளர்த்தெடுத்து என்று நீங்கள் உங்கள் குழந்தையை பார்க்கும் பார்வையில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது 8 லட்சம் தீனார்களை நீங்கள் 8 லட்சம் ரூபாயை நீங்கள் சதக்கா செய்வதை விட மிகச் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது தோழர்கள் கேட்டார்கள், இதன் யா ரசூலல்லாஹ் ஃபஇன் நஸர்னா இலைஹி ஃபில் யௌமி மிஅத் மர்ரா. அவ்வாறு என்று சொன்னால் ஒரு நாள் நாங்கள் எங்கள் குழந்தைகளை 100 தடவை பார்த்தாலும் அது நன்மை. ஒரு தடவை பார்த்தால் தானே ஒரு இல்லையா ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கு சமம். ஒரு நாள் நாங்கள் 100 தடவை பார்த்தாலுமா என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அல்லாஹ் மிகப்பெரியவன், நீங்கள் 100 என்ன 1000 தடவை பார்த்தாலும் அந்த பார்க்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் உங்கள் குழந்தை உங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் என்று சொன்னால் அந்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். ஆனால் அந்த கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக, குழந்தையாக நம்முடைய குழந்தைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வெறுமனே இந்த அடிமை உரிமை விட்டதும் அந்த நன்மையை செய்ததும் உண்டான இதெல்லாம் சும்மா குழந்தை பிறந்தது வளர்ந்தது அது பாட்டிற்கு வளர்கிறது நான் ஒன்றும் செய்யவில்லை என்றால் இந்த நன்மைகள் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் நம்மை சோனத்திற்கு அழைத்து செல்லும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை குறித்து சொல்லும் போது சொல்லி காட்டி ஹதீஸ் நமக்கு தெரியும் இல்லையா, 3 குழந்தைகளை 3 பெண் குழந்தைகள் யாருக்கு இருந்து அவருக்கு நல்லொழுக்க பயிற்சிகளை கொடுக்கின்றார்களோ அந்த குழந்தைகள் சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் என்பதெல்லாம் பிரபலமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் குழந்தைகளை பின்னர் சொன்னார்கள். அந்த நபி மொழியை அறிவிக்கின்ற அந்த நபி தோழர் சொல்கிறார், ஒரு பெண் குழந்தையை குறித்து நாங்கள் பெருமானாரிடத்தில் கேட்டிருந்தாலும் அந்த ஒரு குழந்தையை குறித்து கூட உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லி இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வேறொரு நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் லஹு இப்னத்துன் ஃபயுஹ்சினு இலைஹா கானத் லஹு மைமனத்தன் வ மைஸரத்தன் தஹஜுபுஹு அனின் நாரி இலல் ஜன்னah. யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அழகிய முறையில் அந்த குழந்தைக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்தீர்களோ மறுமை நாளில் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து நரகத்திற்கு செல்லாமல் அந்த தந்தை அந்த குழந்தை தடுக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், இங்கே பெண் குழந்தைகள் நம்மை சோனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்கிறார்கள். வாகனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள, ஒரு காரா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பைக்காக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்திலிருந்து நம்மை இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது எடுத்து செல்கிறது என்ற காரணத்தால், ஊர் விட்டு ஊர் நம்மை அழைத்து செல்கிறது என்ற காரணத்தால் அந்த வாகனத்திற்கு நாம் எவ்வளவு தூரம் கவனிப்புகள் செய்கிறோம் இல்லையா. அதற்கு ரிப்பேர் பார்க்கிறோம், பெட்ரோல் போடுகிறோம், கண்டிஷன் ஏர் இருக்கிறதா என்று செக் செய்கிறோம், அதனுடைய எல்லாவற்றை நாம் பரிசோதிக்கிறோம், சரியாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை பரிசோதிக்கிறோம்.
ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் நம்மை அழைத்து செல்லக்கூடிய வாகனம். இங்கே நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய குழந்தைகளை குறித்து இந்த கவனம் எடுத்திருக்கிறோம். சொர்க்கம் என்பது என்ன அவ்வளவு ஈஸியானதான் கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. எனவே அந்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிற அமானிதம். இந்த குழந்தைகளை குறித்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் விசாரிப்பான். இந்த குழந்தைகள் என்னை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுடைய நெஞ்சிலும் உணர்விலும் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சிறிய ஒட்டகம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா அத்திபி வ அர்ஃபிகி, யா ஆயிஷா அந்த ஒட்டகத்திற்கு அழகிய பயிற்சிகளை கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். ஒட்டகத்திற்கு, ஒரு சிறிய ஒட்டகத்திற்கு அழகிய பயிற்சிகளை கற்றுக் கொடுங்கள், அதோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒட்டகத்திற்கு அந்த பயிற்சி தேவைப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை குறித்து எவ்வளவு தூரம் நல்லொழுக்க பயிற்சிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நகரங்களை நீங்கள் பாருங்கள். சமூகத்தில் மோசமான இளைஞர்கள் உருவாகி வருகிறார்களே, ஏன் உருவாகி வருகிறார்கள் என்று? நகரங்கள் ரவுடிகளுடைய ராஜ்யமாக மாறுகிறது இல்லையா? மனிதநேயம் இல்லாதவர்களாக மாறி போகிறார்கள். குத்து, வெட்டு, அடி, உதை, மது, மாதென்று இளைய சமுதாயம் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். யார் காரணம் அதற்கு? யார் காரணம் அதற்கு? சமூகம் ஒரு காரணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் மிக முக்கியமான காரணம் இல்லையா? சமூகத்தில் அவர்கள் மிக மோசமான மனிதர்களாக பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இல்லையா? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே மிக முக்கியமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல பயிற்சியை கொடுங்கள். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், சென்ற வகுப்பில் சொன்னதை போன்று குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள். குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள். கிடைத்தால் ஒதுக்கலாம் என்ற எண்ணம் வேண்டாம். அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத், ஒரு கடமையாகவே இஸ்லாம் சொல்கிறது. அது போனால் போகட்டும், நேரம் இருந்தால் குழந்தைக்கு நாம் பேசலாம், சிரிக்கலாம், அழலாம், அது கிடையாது. நிச்சயமாக பணத்தை கொடுப்பதை விட, உங்கள் உணவை கொடுப்பதை விட, உடையை கொடுப்பதை விட நேரம் முக்கியம். கண்ணியத்துக்குரிய அருமை, நிறைய தந்தைமார்கள் வீட்டில் இருப்பதே இல்லை. உழைக்கிறார்கள். உங்களுக்குத்தானே உழைக்கிறோம், நான் மாடாக உழைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதனுடைய பலன் என்ன? பின்னர் அவர் மாடாகி போவார். ஆனால் குழந்தைகள், கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லை, குழந்தைகளோடு நாம் செலவு செய்கின்ற நேரத்தை குறித்து இன்றைய அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அது குவாலிட்டி டைம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளோடு நீங்கள் செலவு செய்கின்ற நேரம் தான் குவாலிட்டி டைம். ஆம், அதுதான் அதிகமான பெருமதி உள்ள நேரம் என்று சொல்கிறார்கள். உங்கள் ஃபேமிலியோடு, உங்கள் ஃபேக்டரியில் நீங்கள் செய்கின்ற செலவிடுகின்ற நேரம் குவாலிட்டி டைம் அல்ல. உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் செலவிடுகின்ற நேரம் குவாலிட்டி டைம் அல்ல. உங்கள் நண்பர்களோடு நீங்கள் செலவிடுகின்ற நேரம் குவாலிட்டி டைம் அல்ல. மாறாக உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் செலவிடுகின்ற நேரம் குவாலிட்டி டைம். அதை இஸ்லாம் சொல்லுகிறது இபாதத் என்று சொல்லுகிறது. அதை ஒரு கடமை என்று சொல்லுகிறது. உடல் மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்லி நாம் கொடுப்பது நம்முடைய உயிர் அவர்கள் இல்லையா? நம்முடைய உயிர் அவர்கள். எனவே வீட்டுக்கு சிலப்பார் நாம் ஏற்கனவே சொன்னதை போல் வீட்டுக்கு வந்தாலும் வியாபாரம் அல்லது டெலிபோனில் அல்லது தனக்கான வேலைகளிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வீடதற்கு, குழந்தைகள் அதற்கு, மனைவி மக்கள் அதற்கு. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, குழந்தைகள் அவர்கள் நம்முடைய சொந்த ரத்தங்கள், அவர்கள் நம்முடைய சொந்த சதைகள். எனவே அவர்களுக்கு நாம் சரியான முறையில் நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்கினா தானங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வரும் இல்லையா? நேரத்தை கொடுக்காமல் கட்டளைகளையும் உத்தரவுகளையும் குழந்தைகளுக்கு நாம் பிறப்பித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் அவர்கள் கேட்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். ஒரு கெட்ட தந்தையை குறித்து சொன்னார். ஒரு கெட்ட தந்தை யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஷர்ர ரஜுலி மன் இதா தஹல பைத்தஹு இஹ்தம்மத் ஜௌஜத்துஹு வ ஹர்ப அவுலாதுஹு. கெட்ட தந்தை யார் தெரியுமா? நாம் நினைவில் நிறுத்த வேண்டிய நிச்சயமான ஒரு அழகான நபிமொழி. கெட்ட தந்தை யார்? ஒருவர் வீட்டுக்குள்ளே வந்தால் அவருடைய வருகை மனைவி வெறுப்பாள், குழந்தைகள் விரண்டோடும் அவரிடம் இருந்து. ஏன்? அவர் வருவதை தூங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் தான். அவர் வந்தால் மனைவி அவருடைய வருகை வெறுப்ப, என்னப்பா அவர் வந்துட்டாரே என்று குழந்தைகள் விரண்டோடும். அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றால் மனைவி சந்தோஷம் அடைவாள், குழந்தைகள் சந்தோஷம் அடையும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவர்தான் மிக மோசமான தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லின்றே தந்தைமார்கள் அநேகமாக அல்லாஹ் ரஹ்மத்தை செய்த மனிதர்களை தர இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுவதை மிக மோசமான ஒரு நேரம் இல்லாத, ஒரு குவாலிட்டி அல்லாத, அதெல்லாம் தேவையில்லாத கருதுகிறார். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லை, நேரம் செலவிடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக. குழந்தைகளுக்கும் மனது இருக்கிறது, குழந்தைகளுக்கும் உணர்வு இருக்கிறது, குழந்தைகளுக்கும் ஏக்கம் இருக்கிறது. தந்தை என்னோடு இருக்க மாட்டாரா?
தந்தை என்னோட நேரம் செலவிட மாட்டாரா என்ற ஏக்கம் இருக்குமானால் அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த தெரியாது. பின்னர் அது வேறு விதமாக வெடித்து விட்டால் யோசித்து பாருங்கள். எகிப்தில் நடந்த உண்மை சம்பவம். கணியத்துக்குரிய அருமை சொல்ல 7 வயது பாத்திமா என்ற ஒரு சிறுமி, நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுமி, ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு முன்னால் வீட்டுக்கு வெளியே ஒரு மரத்திற்கு கீழாக அமர்ந்து எதையோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் போன்ற ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். தந்தைக்கோ நடுத்தர வயதல்லவா, வியாபாரத்துடைய டென்ஷன், அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லாம் இருக்கிறது. வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். மகள் எதையோ செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார் என்று கேட்டார். கிஃப்ட் பாக்ஸ் செய்கிறேன் என்று சொன்னால், கிஃப்ட் பாக்ஸ் செய்கிறேன், எழுப்பி உள்ளப்போ உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா, பாட படிக்காமல் கிஃப்ட் பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவளை அதட்டினார், அவளை திட்டினார், விரட்டி விட்டார் வீட்டுக்குள்ளே. வேலைக்கு சென்று விட்டார். சாயங்காலம் வேலையெல்லாம் முடிந்துவிட்டு இவர் தன்னுடைய வீட்டுக்குள் அறைக்குள் சென்ற போது அறை கதவு தட்டப்படுகிறது. மகள் அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு, ஒரு பரிசு பெட்டியோடு காத்திருக்கிறாள். அருமை தந்தையே, உங்களுக்காகத்தான் இந்த பரிசு பெட்டியை நான் செய்தேன், பரிசை செய்தேன் என்று சொன்னார். ஓ, மகள் எனக்காகத்தான் செய்திருக்கிறாளா என்று ஆசையோடு அதை வாங்கி பார்த்தார். அதை பிரிக்கிறார். இறுதியில் அதை திறந்து பார்த்த போது அது ஒன்றுமில்லை, அது காலியாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன் பெட்டி செய்யாதே என்று. இப்போது இந்த பரிசு பெட்டிக்குள் எதையும் வைக்காமல் காலியாக தருகிறாயே என்ற அவருடைய ஏற்கனவே இருக்கின்ற டென்ஷனால் ஓங்கி அறை விட்டு விடுகிறாள் மகளுடைய கன்னத்தில். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, கண்களில் கண்ணீர் மல்க அந்த பெண், அந்த ஃபாத்திமா என்ற பெண் தன்னுடைய தந்தை இடத்தில் சொன்னார், I filled it my kisses, all the kisses for you daddy. இது காலி அல்ல, இந்த பெட்டியில் நான் என்னுடைய முத்தங்களை நிரப்பி இருக்கிறேன் அருமை தந்தையே, எல்லா முத்தங்களும் உங்களுக்காகத்தான். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், நான் உறங்கி விட்டேன், நான் ஒழிந்து விட்டேன், முட்டுக்காலில் அமர்ந்தேன், எனது அருமை மகளே, கண்ணே, மணியே என்று மண்டியிட்டு அவளை இறுக அணைத்து முத்தமிட்டேன் என்று உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று குழந்தை அல்லவா இல்லையா? பின்னர் வருங்காலத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், எனக்கு எப்பொழுதெல்லாம் எனது மகளுடைய கவலையும் மகளை மகளுடைய பிரிவும் எனக்கு வருகிறதோ, அல்லது மனத்தில் ஏதாவது உணர்ச்சிகள் வரும்போதெல்லாம் அந்த பரிசு பெட்டியை திறந்து பார்த்து என் மகளுடைய முத்தங்களை நான் முகர்ந்து பார்ப்பேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். யோசித்து பாருங்கள், குழந்தைகளுக்கு நம்முடைய நேரங்கள் தேவைப்படுகிறது. ஆம், அநேகமா இன்னொரு நிகழ்வையும் நாம் படித்தோம். உண்மையில் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை விட இப்படித்தானே சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துக்கு பின்னால் தேவைதான், பொருளாதாரம் தேவையில்லை என்று நாம் சொல்லவில்லை. அதற்கு பின்னால் ஓடுகிறோம். நாம் ஒரு ரேட் ரேசிங் என்று சொல்வார், எலி ஓட்டத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எலி எவ்வளவுதான் வலைக்குள் அதற்கு உணவு இருந்தாலும் அது மீண்டும் ஓடும், சேமித்து வைக்கும். எனவே இன்றைய மனிதன் ஒரு எலி ஓட்டத்தை போன்று ஓடுகிறான், பொருளாதாரத்துக்கு பின்னால் நிம்மதி இழக்கிறான். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர், அவன் இழந்த நிம்மதியை குடும்பம் தரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, காலித் என்ற ஒரு மனிதர் இருந்தார் எகிப்தில். வேலை முடிந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். ஒரு 6 அல்லது 7 வயது மதிக்கத்தக்க அவருடைய மகன் அறை கதவை தட்டுகிறான். தட்டியவன் நேரடியாக வந்து தந்தை இடத்தில் சொல்கிறான், டாடி, how much do you make an hour? 1 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்று கேட்கிறான். அவருக்கு வேலை டென்ஷன் இருந்திருக்கலாம். that is none of your business, go to room. அவர் குறிப்பிட்டு, உன் வேலை இல்லை, வேலையை பார்த்துட்டு போ, ரூமுக்கு போப்பா அப்படின்னு கேட்கிறான், சொல்லுகிறார். அவன் வற்புறுத்தி கேட்கிறான். தந்தை கோவப்படுகிறார். இவர் என்னடா விடமாட்டான் போல தெரிகிறது என்று அவர் சொன்னார். 1 மணி நேரத்தில் நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். போ இப்போது என்று. அப்போது அவன் தந்தை இடத்தில் கேட்டான், அருமை தந்தையே, அவ்வாறெனில் எனக்கு நீங்கள் 50 ரூபாய் கடன் தருவீர்களா? நான் உங்களுக்கு பின்னர் எப்போதாவது திருப்பி தருவேன் என்று விளையாட்டு பொருள் வாங்குவதற்காகத்தான் இருக்கும் என்று அவனை விரட்டி விடுகிறார். செல், 50 ரூபாய் கேட்கிறாய், மனிதனுக்கு இங்கே ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறது என்று விரட்டி விடுகிறார். கடுமையாக திட்டுகிறார், தள்ளி விடுகிறார். அவனுடைய இடத்திற்கு சென்று விட்டான். அவன் சென்றதற்கு பின்புதான் இந்த காலிதுக்கு ஒரு வகையான சிந்தனை, மகன் இதுவரை நம்மிடத்தில் காசு கேட்டதில்லையே, இவ்வாறு ஏதாவது முக்கியமான தேவைகள் அவனுக்கு இருந்திருக்கலாம். எனவே தான் அவன் கேட்கிறான் என்று 50 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவனுடைய இருப்பிடத்துக்கு செல்கிறார். மகன் கவலையோடு உட்கார்ந்திருக்கிறான். கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருக்கிறது. மகனிடத்தில், பரவாயில்லை, எதற்காக நீ காசு கேட்டாய் என்று தெரியாது, இருந்தாலும் முதல் தடவை நீ கேட்டிருக்கிறாய் என்ற காரணத்தால் இதோ 50 ரூபாய் வைத்துக்கொள் என்று கொடுத்த போது அதை வாங்கி கொண்டு தன்னுடைய அந்த பெட்டில் அடியில், தலையணைக்கு அடியில் இருந்த இன்னொரு 50 ரூபாயை உருவி எடுக்கிறான்.
இப்போது 50 பிளஸ் 50 அவனிடத்தில் 100 ரூபாய் இருக்கிறது. ஏற்கனவே உன்னிடத்தில் 50 ரூபாய் இருக்கிறதா? 50 ரூபாய் வைத்துக் கொண்டா என்னிடத்தில் இன்னொரு 50 ரூபாய் கேட்டா என்று ஓங்கி அடித்து விடுகிறார். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் கூட அவன் கவலையோடு இருந்து கொண்டு சொல்கிறான், டாடி ஐ ஹவ் 100 rupees now. என்னிடத்தில் 100 ரூபாய் இருக்கிறது. கேன் ஐ பை an hour of your time? உங்களுடைய 1 மணி நேரத்தை நான் விலைக்கு வாங்க முடியுமா அருமை தந்தையே? இந்த 100 ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள். நாளையாவது என்னிடத்தில் இரவு உணவு சாப்பிடுவதற்காக 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்ய முடியுமா அருமை தந்தையே? அவனுடைய அந்த ஏக்கங்கள், அவனுடைய தனிமை உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ் உண்மையில் இப்போதும் ஹாலிது அந்த மகளோடு அந்த தந்தை நடந்து கொண்டதை போன்று தான் உட்காருகிறார், வாரி அணைக்கிறார். பின்னர் சொல்லுகிறார், ஒரு நாளும் நான் எனது மகனை அதற்கு பின்பு பிரிந்ததே இல்லை. குழந்தைகள் ஏக்கங்கள் எது பெரிது? கண்ணியத்துக்குரிய அருமை, எது பெரியது? பணமா, உணவா, உடையா? இழந்த பணத்தை மீண்டும் நாம் மீட்டிக் கொள்ளலாம், இழந்த வீட்டை நாம் மீட்டிக் கொள்ளலாம், பொருளாதாரத்தை கூட மீட்டிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய குழந்தைகள் வளர்ந்தால், அவர்கள் வலியவர்கள் ஆகிவிட்டால், பெரியவர்கள் ஆகிவிட்டால் மீண்டும் அந்த இளமை திரும்பி வராது. அவர்களோடு நாம் செலவழிக்க தவறிய நேரம் நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நம்முடைய நேரத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் giving the part of our life, நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியை நாம் கொடுக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி தரவில்லை என்றால், நேரம் ஒதுக்காமல் வெறும் கட்டளைகளை மட்டுமே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அது எப்படி அந்த குழந்தைகள் நம்மை கேட்கும்? நம்முடைய சொற்களுக்கும் நம்முடைய உபதேசங்களுக்கும் அது கட்டுப்படும்? பழைய காலங்களை போலல்ல, பழைய காலங்களை போல் இன்னைக்கு குழந்தைகளை நீங்கள் மதிப்பிடாதீர்கள் தயவு செய்து. ஜெனரேஷன் சேஞ்ச்டு, ஜெனரேஷன் மாறிக்கொண்டே இருக்கிறது, சமுதாய தலைமுறை மாறிக்கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எவ்வாறு நேரம் செலவிடுவார்கள் தெரியுமா? நீங்கள் பார்த்தாலே உண்மையிலேயே மிக அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சபையில் பெருமானார் அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் ஏறுவார்கள், வயிற்றில் மிதிப்பார்கள். தொழுகையில் பெருமானார் இமாமாக தொழ வைத்துக் கொண்டிருந்தால் பெருமானாருடைய கால்களுக்கு இடையில் நுழைவார்கள். இதெல்லாம் நீங்கள் படித்திருப்பீங்க இல்லையா? இது பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானதா? இந்த செயல் நமக்கு சுன்னத்தாகாதா? இல்லையா? இந்த செயல் நாம் செய்யக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்தி உமாமா அவர்களை தோளில் சுமந்தவாறு சுஜூத் செய்திருக்கிறார்கள், தொழுகை நடத்தி இருக்கிறார். சுஜூதின் போது இறக்கி வைப்பார்கள், மீண்டும் சுஜூதிலிருந்து எழும்பும் போது தோளை தூக்கி வைத்துக் கொண்டு தொழுதிருக்கிறார். ஒரு இமாம் இப்போது இவ்வாறு தொலை வைத்தால் என்ன நடக்கும் என்று உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுக் கொண்டேன். அதை குறித்து நாம் இங்கே சர்ச்சை செய்யவில்லை இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா குதுபா மேடை நின்று கொண்டு ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களுக்கு இடையில் ஓடி வருகிறார். பெருமானார் என்ன செய்தார்கள்? சொல்வதை போன்று இல்லையா, இறங்கி வந்தார்கள், ஹுத்பாவை நிறுத்தினார்கள், இறங்கி வந்தார்கள், அவரை தோளில் சுமந்தார்கள், சுமந்தவாறே ஹுத்பா மேடையில் ஏறினார்கள். தொடர்ந்து பிரசங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு சொன்னார்கள், என் பேரன், என் மகன் என்று சொல்வார்கள், என் மகன் இந்த குழந்தை இந்த மக்களுக்கு மத்தியில் வந்த பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னொரு இமாம் ஹுத்பா மேடையில் குழந்தைகளை சுமந்த நிலைமையில் ஹுத்பா நடத்தினால் என்னவாகும் இல்லையா? பெட்டி வெளியே இருக்கும். யோசித்து பாருங்கள். இந்த செயல்களை எல்லாம் பார்த்த சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதா யா ரசூலல்லாஹ் அதுஹிப்புஹுமா குல்ல தாலிக்? யா ரசூலல்லாஹ், என்ன இது, என்ன இது? ஏனென்றால் அந்த குழந்தைகளை அவர்கள் அவ்வாறு கவனிக்கவில்லை அந்த அரபிகள் எல்லாம். என்ன இது, இவ்வளவு தூரம் இந்த குழந்தைகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று சொன்ன பொழுது பெருமானார் என்ன சொன்னார்கள்? கைஃபலா, எப்படி நான் நேசிக்காமல் இருப்பேன், எப்படி நான் நேசிக்காமல் இருப்பேன்? இவர்கள் இந்த உலகத்தினுடைய இளம் தென்றல்கள் இல்லையா? என்னுடைய மனதுக்கு இரட்டை தரக்கூடியவர்கள் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அவையில் ஒரு தந்தை தன்னுடைய இளம் வயது மகனோடு ஒரு சின்ன குழந்தையோடு வருவார். பெருமானார் இடத்தில் உபதேசங்களை கேட்பதற்காக வருவார். அந்த மகன் அந்த தந்தையுடைய தோளில் ஏறுவான், வயிற்றில் கழுத்தில் தொங்குவான், வயிற்றை மிதிப்பான், எல்லாம் செய்து கொண்டே இருப்பான். நாம் சொல்வதை போன்று இந்த குழந்தைகளை வெளியே விடுங்கள், ஓரமாக விடுங்கள், பள்ளியில் தொழ வந்தால் அவர்களுக்கு தனி சஃப் இருக்கிறது, இப்படியெல்லாம் அவர் நடந்து கொள்ளவில்லை, கண்ட்ரோல் செய்தார்கள், அது வேறு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்களை எல்லாம் புன்முறுவலோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்களை எல்லாம் சிரித்த முகத்தோடு பார்த்துக் தடுக்கவில்லை. ஒரு வாரமானது அவரை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரிடத்தில் விசாரித்தார்கள், எங்கே அந்த சஹாபி, அவர் எங்கே சென்று விட்டார்? தோழர்கள் சொன்னார், யார சொல்லலாம், அவருடைய அந்த குழந்தை, அவருடைய மகன் இறந்து விட்டான், எனவே அந்த கவலையால் வரவில்லை என்று பெருமானார் கேட்டார். கடிந்து கொண்டார், ஏன் இதற்கு என்னிடத்தில் முதலிலே இதை சொல்லவில்லை?
கிளம்புங்கள் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீட்டுக்கு சென்றார்கள். கவலை தோய்ந்த முகத்தோடு அந்த சஹாபி அமர்ந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்தில் கேட்டார், அருமை தோழரே, உமக்கு ஒரு மகன் இருந்து அந்த மகனோடு நீர் எவ்வாறு கொஞ்சி குலாவி சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருந்தீரோ அதே போன்று இன்னொரு மகன் கிடைத்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை விரும்புகிறீரா? அல்லது இறந்து விட்ட மகன், மரணித்த மகன், நாளை மறுமையில் நீ சொர்க்கத்திற்கு செல்லும் போது சொர்க்கத்துடைய 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமென்றாலும் நுழைய நீர் முற்படும் போது ஓடி சென்று உமக்காக வேண்டி சூனத்து வாசல்களை அந்த இறந்த மகன் திறந்து விடுவதை நீங்கள் விரும்புகிறீரா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் பல் இஃப்தஹ் லி அப்வாபில் ஜன்னah, வேண்டாம், எனக்கு சுவனத்தின் வாசல்களை அவர் திறந்து விடட்டும் யா ரசூலல்லாஹ். பெருமானார் சொன்னார்கள், அனல்லாஹ் அமீனுல் லக பிதாலிக், அதற்கான உத்தரவாதத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். பொறுமையோடு இருந்து கொள். சோ குழந்தைகள் என்பது நம்மிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அமானிதம். அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பயிற்சியை கொடுங்கள். சமுதாயத்திற்கு பயன் மிக்கவர்களாக நீங்கள் மாற்றுங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சூழலை குழந்தைகள் சில போது குழந்தைகள் எப்போதுமே துருதுருந்து தான் இருப்பார்கள், சேட்டை செய்வார்கள், துருதுரு என்று இருப்பார்கள். குழந்தைகள் என்று சொன்னால் அப்படித்தான் இருப்பார்கள் இல்லையா? நாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம்? நாம் என்ன மலக்குகளாகவா இருந்தோம் இல்லையா? நாம் சேட்டை செய்யவில்லையா? எத்தனை சேட்டைகளை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் ஜெனரேஷன் கேப்பில் அதை விட டபுளாகத்தான் செய்வார்கள். சேட்டைகள் செய்தால், துருதுருப்பாக இருந்தால், குறுகுறு இருந்தால் அவர்கள் தான் குழந்தைகள். இல்லை என்றால் ஏன் பையன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், சோமில்லையோ நோயோ காய்ச்சலோ என்றுதான் நாம் நினைப்போம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சொல். எனவே குழந்தைகளை நேரிடுவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரே வழி அன்பெனும் ஆயுதம் மட்டுமே. ஒரு நாளும் அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இஸ்லாம் குழந்தைகளுக்கு அடிப்பதற்கு அனுமதி கொடுத்த ஒரே இடம் எது? தொழாமல் இருக்கும் போது காயப்படாமல். ஆனால் நாம் எதற்கு அடிக்க சொல்லுகிறதோ இஸ்லாம் அதற்கு மட்டும் அடிக்க மாட்டோம், பாக்கி அனைத்திற்கும் அடிப்போம். அப்படித்தானே இல்லையா? எங்காவது 7 வயசுல தொலை சொல்லி 10 வயசுல தொலாட்டி அடிங்கன்னு சொல்லி யாராவது அடிக்கிறாங்களா? இஸ்லாம் சொல்லியது ஒன்று, நாம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் குழந்தைகளை அடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. அன்பனும் ஆயுதத்தையே இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். ஆம், அன்பனும் ஆயுதத்தால் முடியும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலேயே நாம் கோட்டை விட்ட பின்பு இப்போது சென்று அதற்கு அன்பரும் ஆயுதத்தை எடுத்தால் சரியாக என்றெல்லாம். ஆனால் இன்னும் காலம் தாழ்ந்து விடவில்லை. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சொல்லுகின்ற ஒரு துஆ ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கின்றார்களே, அருமை தோழர்களே, முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இதை அறிவித்தார்கள் தெரியுமா? எப்படி அறிவித்தார்கள் தெரியுமா? அது உலகமே இன்று அந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கிறதே. 19 வயதாக இருந்தார் முஆத் இப்னு ஜபல். ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை மதீனத்து வீதிகளில் பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முஆத் என்று அழைத்தார்கள். லப்பைக் யா ரசூலுல்லாஹ், இதோ இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுடைய கரங்களை தன்னுடைய கரத்தோடு இப்படி கோர்த்தார். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சென்சிட்டிவ். இதெல்லாம் பெருமானார் எப்படி ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருந்தால் என்பதை புரிந்து. பெருமானார் தன்னுடைய கரத்தோடு முஆதுடைய ஜட கரத்தை கோர்த்தார்கள். ஒன்று. இரண்டாவது, முஆதை பார்த்து சொன்னார், முஆத் இன்னி உஹிப்புக், நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன். 2 விஷயங்களை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நடந்தார்கள். கையை கோர்த்த வண்ணமே நடந்தார்கள். பின்னர் சொன்னார், முஆத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று சொல்ல மறக்காதே. ஒரு உபதேசம் தான். சும்மா கூப்பிட்டு முஆத் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இதை சொல்ல என்று சொல்லி இருந்தால் இன்று யாராவது அதை அவர் அறிவித்திருக்க மாட்டார். இன்று உலக முஸ்லிம்கள் சொல்லி இருப்பார்களா என்னும் பாருங்கள். பெருமானாருடைய அந்த அணுகுமுறையை நீங்கள் பாருங்கள். பெருமானாருடைய அணுகுமுறை நீங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா மகன் இல்லையா? சாச்சா மகன் சகோதர உறவுமுறை வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறித்து ஹிப்ருல் உம்மா என்றால் இது சமூகத்துடைய மாபெரும் மறைஞர். பின்னர் மாபெரும் மறைஞராகவே மாறினார். ஆனால் ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு 11 வயதாக இருந்தது. 11 வயது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு அப்பாஸ் சந்திப்பதற்காக வருகிறார். புன்முறுவலோடு ஓடி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால் போட்டு அவரை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டார்கள்.
முத்தமிட்டு அரவணைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு அவருடைய காதருகில் தன்னுடைய வாயை வைத்து சொன்னார், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், மார்க்க ஞானமுடையவராக இவரை மாற்றுவாயாக, மார்க்க ஞானமுடையவராக இவரை மாற்றுவாயாக என்று துஆ செய்கிறார். உத்தரவல்ல, துஆ செய்கிறார். அருமை சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணுகுமுறை நீங்கள் கவனிக்க வேண்டும் நன்றாக. ஆம், ரசூலுல்லாஹ் வேண்டுமென்றால் இப்னு அப்பாஸுக்கு தனிமையில் தொழும்போது பள்ளிவாசல் துஆ கேட்டிருக்கலாம். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து யா அல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுடைய காதுகளோடு துஆ போன்ற உத்தரவை போடுகிறார் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் செல், கல்வியை தேடு, ஞானத்தை பெற்றுக்கொள் என்ற உத்தரவை துஆ மூலமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த துஆ ஒரு அரவணைப்பு, ஒரு புன்சிரிப்பு, ஒரு முத்தம், பிரார்த்தனை மூலமாக. இதுதான் அன்பெனும் ஆயுதம். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நிறைய சஹாபாக்களை நீங்கள் பாருங்கள். நபிமொழி அறிவிக்கின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், அபூ ஹுரைரா, அனஸ், முஆத் இப்னு ஜபல், இப்னு அப்பாஸ், இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒரு சில ஹதீஸ்களை அறிவிக்கும் போது நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளை பார்த்தால் தெரியும். அஹதனி ரசூலுல்லாஹ் ஃபஹரஜ பி ஹாரிஜல் மதீனா வ யதி ஃபீ யதிஹி, ரசூலுல்லாஹ் என்னை அழைத்தார்கள், என்னை பிடித்தார்கள், மதீனாவுக்கு வெளியே அழைத்து சென்றார்கள், என்னுடைய கரங்கள் பெருமானாருடைய கரத்தோடு கோர்க்கப்பட்டிருந்தது. அன்பெனும் ஆயுதம். கட்டளைகளை அப்படியே ஒரு ஹிட்லர் மனோபாவத்தோடு சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை மா கான ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹு வ மா கான அல்-உன்ஃபு ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு. எந்த விஷயத்திலும் மிருது, மென்மை, சாஃப்ட்னஸ் இருந்து விட்டால் அது அந்த விஷயத்தையே அழகாக அலங்காரமாக மாற்றிவிடும். எந்த விஷயத்தில் கடுமை வந்து விட்டதோ அது அதை அசிங்கமாக்கிவிடும். இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் விவாத மேடைகள் கூட அசிங்கமாக மாற்றப்பட்டதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஒரு உதாரணமாக நமக்கு தெரிகிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, பொதுவாக பெற்றோர்கள் குழந்தையுடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல் அல்லாஹ் ரஹ்மத்தை செய்த மனிதர்களை தவிர சில போது உத்தரவுகள் தான், குடி, சாப்பிடு, தூங்கு, இந்த உத்தரவுகள் தான். உத்தரவுகள் போடுவதற்கு அவர்கள் என்ன அடிமைகளா? இல்லை என்று சொன்னால் விலக்கல்கள், அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அதை சாப்பிடாது, இதை தொடாது. இல்லை என்றால் எச்சரிக்கைகள், முறைப்பது, கண்களால் முறைப்பது, அப்படி இப்படி என்று காட்டுவது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது நாம் எப்படி குழந்தைகளை வளர்த்துகிறோமோ அதே போன்று அவர்கள் வளர்கிறார்கள். பின் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் என்னுடைய தந்தையும் எப்படித்தானே வளர்த்தார் என்று அவர்களும் கருதுகிறார்கள். ஒரு பள்ளியை பார்த்து ஐயோ பள்ளி என்று சொன்னால் அந்த குழந்தை ஐயோ பள்ளி என்று தான் அது புரிந்து கொள்ளும். ஆஹா பள்ளி என்று சொன்னால் அது ஆஹா பள்ளியைத்தான் அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். அணுகுமுறையில் தான் இருக்கிறது. பண்டைய காலங்களில் வேண்டுமென்றால் அடித்திருக்கலாம், உதைத்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில், இன்றைய ஜெனரேஷனோடு அது ஒத்து வராது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழித்தல், பயமுறுத்தல், அறிவுரைகள், எச்சரிக்கைகள், அவனோடு சேராத, சேர்ந்தா நாசம்தான் உனக்கு என்று சொல்லுவார். இல்லை என்று சொல்வார், நான் மாடா கத்திட்டு இருக்கு, கேட்க மாட்டேங்கிறியே என்று மகன் நினைப்பான். நானும் தான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நீண்ட உபதேசங்கள். உன் வயசுல நான் எப்படி இருந்தேன், நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, அது உங்க ஜெனரேஷன். இவன் நினைப்பான், சொல்ல மாட்டான். இன்னும் சில உபதேசங்களை செய்வது, எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று அவன் நினைப்பான். எனவே இந்த அணுகுமுறைகள் எல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை. சில போது சரியாகலாம், சில போது சரியாகாமல் இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் இந்த மாதிரி எச்சரிக்கைகள், பயமுறுத்தும் அறிவுரைகள், நீண்ட உபதேசங்கள், கேவலப்படுத்துதல், ஒப்பிடுதல். உங்க தம்பியை பாத்தியா, உங்க அக்காவை பாத்தியா, உங்க தங்கச்சியை பாத்தியா, அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான், இதெல்லாம் இந்த ஒப்பிடுதல். இவைகளெல்லாம் சில போது உங்களிடமிருந்து உங்கள் குழந்தைகளை பிரித்துவிடும். பின்னர் வீடுகளிலே நீங்கள் தனித்தனி தீவுகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறை என்ன தெரியுமா? குழந்தைகளுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கும் உணர்வு இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த குழந்தைகளுக்கும் உணர்வு இருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கும் உணர்ச்சி இருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கும் உடல் இருக்கிறது. அந்த குழந்தைகள் மனிதர்கள். ஆம், நாம் ஒன்றும் உயிர் கொடுக்கவில்லை, அல்லாஹ் அல்லவா உயிர் கொடுத்திருக்கிறான். யோசித்து பார். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். சூடான நேரம். பெருமானாருடைய வலது பக்கம் சிறுவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு சிறுவர். பெருமானாருடைய இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத், அபூ உபைதா, பெரும் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் லெஃப்ட் சைடுல. பெருமானாருடைய வலது பக்கம் ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார், பின்னர் மற்றவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சூடான நேரம், பால் வருகிறது குடிப்பதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பாலை கொண்டு கொடுக்கிறார்.
பாலை கொடுத்த பின்பு குடித்த பின்பு பெருமானார் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது வழக்கம். இப்போது பகிர்ந்து கொடுப்பதென்றால் எங்கிருந்து துவங்க வேண்டும்? எது சுன்னத்? ரைட் சைடுல, வலது பக்கத்தில் இருந்து. ஆனால் இடது பக்கத்தில் அபூபக்கர் இருக்கிறார், வலது பக்கத்தில் குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை பார்க்கிறார்கள், குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த சிறுவரிடத்தில் கேட்டால் தஅதனு அன் அப்தஅ பில் கிபார், அந்த சிறுவரிடத்தில் கேட்டார்கள், அருமை சிறுவரே, பெரியவரிடமிருந்து இந்த பாலை கொடுக்குவதை நான் துவங்கட்டுமா? அனுமதி தருவீர்களா கேட்கிறார்கள். சிறுவன், நீ உனக்கெல்லாம் என்னடா என்று கேட்கவில்லை, அனுமதி தருவீர்களா, நான் பெரியவரிடமிருந்து இந்த பாலை கொடுக்கட்டுமா என்று. அந்த சிறுவர் சொன்னார், ஒருபோதும் கிடையாது, அது எனது உரிமை, அது எனது உரிமை. லா லிமாதா லா ஊத்ரு பினஸபி மின்க அஹதன், உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. கோபமாக நான் சொல்கிறேன், நான் அவர் அப்படி சொன்னாரா என்று தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களையும் இன்னபிற சஹாபாக்களையும் பார்த்து விட்டு, ஹாதா ஹக்குஹு, அது அவருடைய உரிமை, ஃபபதா பிஹி, அவரிடமிருந்தே துவங்கட்டும், குடியுங்கள். எவ்வளவு தூரம் பெருமானார் அந்த சிறுவர்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சோழ, முன்னொரு காலம் இருந்தது, ஆசிரியர்களுக்கு முன்னால் அவன் சரியாக படிக்காவிட்டால் அப்பா வருவார், பள்ளிக்கூடத்தில் வச்சு அடிப்பார் இல்லையா? அதெல்லாம் இன்று நடைபெறுமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் இல்லையா? அருமை சோழ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அணுகுமுறையை மிகச் சுருக்கமாக நாம் சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார் என்று சொன்னால், ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்ப்பார்கள். கேட்காவிட்டால் விட்டு விடுவார். அனுபவித்து பின்னர் அதனுடைய பாடத்தை எடுத்துக்கொள். ட்ரை யுவர் செல்ஃப். ஒரு தவறை செய்ய முற்படுகிறார், நாம் எவ்வளவு தூரம் உபதேசம் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன் என்கிறார். அனுபவத்திலிருந்து பாடம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று விட்டு விடுவார். பெரும் ஆபத்துகள் இல்லாவிட்டால். தாயிஃப் யுத்தம் பல நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அந்த தாயிஃபுடைய அந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள். ஏறக்குறைய 15 நாட்கள். கோட்டையில் எதிரிகள் இருக்கிறார்கள், அங்கிருந்து அம்பெய்கிறார்கள். கோட்டைக்கு வெளியே முஸ்லிம்களும் தோழர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய அம்பு அங்கே செல்வதில்லை. அவரிடமிருந்து வருகின்ற அம்பால் இவர்களுக்கு பெரும் காயங்கள், உடல் காயங்கள் ஏற்படுகிறது. 15 நாள் பொறுத்தால் இனி பொறுக்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்னி முர்தஹிலுன் கதா, நாளை நான் மதீனா திரும்புகிறேன், நாளை நாங்கள் மதீனா திரும்புகிறோம். அந்த தோழருடைய கூட்டத்தில், அந்த வீரருடைய கூட்டத்தில் இருந்த ஒரு இளம் சஹாபி சொன்ன, அதை எப்படி யார சொல்லலாம்? தோல்வி கண்டு நாம் திரும்ப வேண்டும், தோல்வி முகம் கண்டு திரும்ப வேண்டும், நாம் என்ன கோழைகளா? அது முடியாது, அரசுல ஒருகை பார்த்து விட்டுத்தான் நாம் செல்ல வேண்டும் என்று. அது தெரியும் பெருமானாருக்கு, இதுவும் நடக்காது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எனில் நாளையும் நாம் யுத்தம் செய்கிறோம். நாளை வந்தபோது பழைய நாட்களை விட வேகமாக அம்பு வந்தது, பழைய நாட்களை விட வேகமாக காயமடைந்தார்கள் எதிரிகள். முஸ்லிம்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்றைய நாளுடைய முடிவில் பெருமானார் சொன்னார்கள், நாளை நான் மதீனா திரும்புகிறேன். அந்த சஹாபி சொன்னார், சரி யா ரசூலுல்லாஹ், செல்லலாம். இந்த நிகழ்வை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகிறார், பெருமானார் சிரித்துக் கொண்டே மதீனாவுக்கு திரும்பினார் என்று. ஆபத்துக்கள் பெரும் ஆபத்துக்களாக இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள், உபதேசம் செய்யலாம். கேட்காவிட்டால் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள. இது ஒரு அணுகுமுறை. இது சரியாக நாம் சொல்லவில்லை, ஆனால் பெருமானாருடைய அணுகுமுறைகளை நாம் இங்கே சொல்கிறோம். இரண்டாவதாக, நாமே ஒரு தவறை சரி செய்வது, பின்னர் உபதேசம் செய்வது. நாம் அப்படி செய்வதில்லை. தவறு ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை நாமே சரி செய்து பின்னர் உபதேசம் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். ஒரு துப்பல், ஒரு எச்சிலை அந்த சுவற்றில் பார்க்கிற, கிபிலாவுக்கு முன்னால் எச்சில் துப்பப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்த போது பார்த்தார்கள், வெளியே சென்றார்கள், ஒரு குச்சியை எடுத்தார்கள். ஒரு குச்சியை கொண்டு வந்து அந்த சுவற்றில் இருந்த அந்த எச்சிலை சுத்தம் செய்தார்கள். பின்னர் தோழரிடத்தில் கேட்டார்கள், உங்களில் எவரிடமாவது நறுமணம் இருக்கிறது, அத்தர் பாட்டில் இருக்கிறதா, கொண்டு வாருங்கள் என்று. ஓடினார் ஒரு சிறுவர், அத்தர் பாட்டிலை கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நறுமணத்தை அந்த இடத்தில் பூசிவிட்டு சொன்னார்கள், கேட்டார்கள், தோழரிடத்தில் கேட்டார்கள், உங்களிலிருந்து யாராவது தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ் உங்களை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்புவதை விரும்புவீர்களா? அல்லாஹ் உங்களை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்புவதை விரும்புவீர்களா? சஹாபாக்கள் சொன்னால், அப்படி யார் விரும்புவார்? யார் விரும்புவார்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார், எனில் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் கிபிலாவுக்கும் இடையில் அல்லாஹ் தன்னுடைய முகத்தை உங்களை நோக்கி திருப்புகிறான். எனவே அந்த இடத்தில் நீங்கள் எச்சில் துப்பாதீர்கள்.
செய்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். இது ஒன்று. மூன்றாவதாக, சற்று வளர்ந்தவர்களாக இருந்தால், குழந்தைகள் வளர்ந்தவர்களாக இருந்தால் எதை பார்த்தாலும் கிண்டலடிப்பார்கள், கேலி பேசுவார்கள். நாம் எதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கிண்டல், கேலி, அல்லது யாராவது ஒன்றை செய்தால் அதை கமாண்ட் அடிப்பார்கள். இது ஒரு பாணியா இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலபோது அவரிடத்தில் திறமை இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவ்வாறு கிண்டல், கேலி பேசுகின்ற வளர்ந்த குழந்தைகளுடைய திறமைகளை கண்டுபிடிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக சொல்வதென்றால், ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெருமானார் சொன்னார்கள், காபாவுக்கு மேலேறி பிலால் பாங்கு சொல்லுங்கள் என்று. பிலால் பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு 16 வயது மதிக்கத்தக்க அபு மஹ்தூரா என்று சொல்லப்படக்கூடிய இளம் சஹாபி அங்கே அல்லாஹு அக்பர் என்று பிலால் பாங்கு சொல்ல, இவர் அல்லாஹு அக்பர் என்று கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ, இவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அழகான முறையில் கிண்டல் அடிக்கிறார். அவர் பாங்கு சொல்லி முடிக்க, இவர் கிண்டல் பண்ணி முடிக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் அது விழுந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று. பெருமானார் உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னபோது அவர் சொல்கிறார், நான் பயந்து, பிற்காலத்தில் சொல்கிறார், 40வது வயதில் அவரை அறிவிக்கிறார், நான் பயந்தேன், என்னுடைய உயிர் இப்போது கொலை செய்யப்பட்டுவிடும், நான் மரணித்து விடுவேன், எனக்கு மரண தண்டனை கொடுப்பாரு, நான் பயந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அழைத்து சென்ற போது பெருமானார் ஒன்றும் சொல்லவில்லை. பலகனி அன்னக ஹுஸ்ன சௌத், அழகிய சத்தம் உமக்கு இருப்பதாக என்னிடத்தில் தோழர்கள் சொன்னார், உண்மையா கேட்டார்கள். உமக்கு அழகிய சப்தம் இருப்பதாக தோழர்கள் சொன்னார், உண்மையா? அமைதியாக நிற்கிறார் இவர். அருமை அபு மஹ்தூராவா 9 பேர். ஹல் அல்லிமிக்கல் அதான், பாங்கு சொல்வது எவ்வாறு என்று நான் உனக்கு கற்றுத் தரட்டுமா? பாங்கு சொல்வது எவ்வாறு என்று நான் உனக்கு கற்றுத் தரட்டுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கற்றுக்கொண்டீர்களா பாங்கை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முஅத்தின் மக்கா, இன்று முதல் மக்காவுடைய முஅத்தின் நீர். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லை, 40 வயதில் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அவர் அழுது கொண்டே சொல்கிறார், நான் பிலாலை கிண்டல் அடித்தேன், பெருமானாரை ஒரு பொருட்டாக கருதவில்லை, நான் இன்று வரை மக்காவுடைய முஅத்தினாக இருக்கிறேன். இதை குறித்து நிறைய சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லை, அதே போன்று தான் புரிய வைக்கும்படி பேசி உபதேசங்கள் செய்யலாம், ஒரு பாராட்டலாம். பாராட்டுவதை குறித்து நாம் ஏற்கனவே எடுத்து சொன்னோம். பாராட்டுவதே கிடையாது. சில போது சில நற்செயல்களோடு மோசமான செயல்களை அவர் செஞ்சிருக்கலாம், பாராட்டலாம். ருக்கூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வேகமாக ஓடி வருகிறார். யுத்த காலம், வேகமாக ருக்கூவில் இருக்கிறார்கள், வேகமாக தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் டக் 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 என்று வருகிறார். ஏனால் யுத்த காலத்தில் எதிரிகள் வந்து விடுவார்கள் என்ற பயம் இருந்தது. வேகமாக வந்தபோது ருக்கூவில் தோழர்கள் கூட பயந்து விட்டார்கள். தொழுகை முடித்த ரசூலுல்லாஹ், யார் அது அவ்வளவு வேகமாக வந்தது என்று கேட்டார். அந்த சஹாபி பயந்து நான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸா, தொழுகை மீது உமக்கு இருக்கின்ற ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக, லா தஅ, மீண்டும் இது போன்று செய்யாது. எப்படி பெருமானார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எப்படி பெருமானார் குழந்தைகளோடு கலந்திருக்கிறார்கள், குழந்தைகளை புரிந்திருக்கிறார்கள், குழந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, குழந்தைகள் நம்மிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். அது குறித்து நாளை விசாரிப்பான் நிச்சயம். வெறுமனே உணவும் உடையும் உரையிலும் கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் வாழட்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த குழந்தைகளுக்காக பதில் சொல்ல வேண்டும். எனவே நல்லொழுக்க பயிற்சியை கொடுங்கள். ஒன்று, சமுதாயத்திற்கு பயன்மிக்கவர்களாக மாற்றுங்கள். அந்த குழந்தைகள் நம்மை சோனத்திற்கு அழைத்து செல்லும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குழந்தை மூலமாகவும் நமக்கு சோனத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.